இந்த 2026 இந்த தைப்பூசம் 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 48 நாள் விரதம் இருந்த முருக பக்தர்களுக்கு அனைவருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விரதம் இருக்க முடியல. இந்த 48 நாள் தைப்பூசம் அந்த நாள் ரொம்பவே ட்ரை பண்ணேன். என்னால் இருக்க முடியல அப்படின்னா, தயவுசெய்து வருத்தம் கொள்ளாதீங்க. நீங்கள் வருத்தமாக நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் மெசேஜ் மூலியமாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. என்னால் அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்க முடியல. அதுக்காக தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் இந்த காணொலி மூலியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எனக்கு முருகன் உணர்த்தின விஷயத்தை தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் பதிவு பண்ணுவேன். எல்லா காணொலியிலும் நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து முருகன் என்கிட்ட வந்து உணர்த்தின விஷயம். இதை வந்து ஒவ்வொரு காணொலியிலும் முருகர் சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் என்னென்னா, இன்றைக்கி பிப்ரவரி 3ஆம் தேதி, இப்போ நான் இங்கே கேரளாவில் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை அதுவுமா நான் சொல்கிறேன். 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்களுக்கு இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கணும். யாருமே மனசை வருத்தாதீங்க, என்னால் இருக்க முடியல அப்படின்னு. விரதம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட மனமார்ந்த என்னோட சார்பாகவும் தலைவன் முருகப்பெருமானோட சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து தைப்பூச விரதம் முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிஞ்சிட்டோம், இன்னும் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கலையே. 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி விரதம் நம்ம முடித்தோம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் என் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நடக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்கிற முருக பக்தர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு 100% ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. இது கண்கூட நான் சொல்கிறேன். அந்த 100% அட்லீஸ்ட் ஒரு 60-70% உங்கள் மனக்கவலையும் உங்கள் துன்பமும் உங்களோட வலியும் குறையக்கூடிய ஒரு வழி, ஒரு பாத நிலை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து தெரியப்படுத்தியிருப்பார். அதனால் அதில் வந்து மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு பாதை உங்கள் மனசில் ஒரு ஏற்பட்டிருக்கும், புதிய பாதை. கண்டிப்பாக அந்த பாதையில் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நல்பாதை முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உணர்த்தின பாதை. அது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒளியை கொடுக்கும். உங்கள் பாதை அனைத்துமே வந்து வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் சரி, நம்ம கோயிலில் முருகப்பெருமான் பண்ணும்போதும் சரி, என்கிட்ட நிறைய முருக பக்தர்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சில பல கோரிக்கைகளான எனக்கு அந்த கால் பண்ணி பேசும்போதே சில விஷயங்கள் வந்து என்னால் இது நமக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ, இந்த வலி என்ன, இப்போ இந்த வலியை நான் தாங்குறேன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு வலியாக இருக்கும். ஏன் முருகா இந்த மாதிரி ஒரு வலியை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கியே அப்படின்னு பல நாட்கள் நான் முருகப்பெருமான்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதும் சரி. முருக பக்தர்களை யாருமே வந்து மனசை உடைஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் விரதம் இல்லாத முருக பக்தர்கள், விரதம் இருக்க முடியாத முருக பக்தர்கள் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ, இருக்க முடியலையோ, ஒரு 16 நாள் விரதம் இருந்தீங்களா, இல்லை 21 நாள் விரதம் இருந்தீங்களா, இல்லை தைப்பூசம் நெருக்கடியில் ஒரு 6 நாள் நான் விரதம் இருந்தேன். அட்லீஸ்ட் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நாள், ஒரே ஒரு நாள், அந்த 24 மணி நேரம் முருகனுக்காக நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்கல்ல, அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி ஒதுக்க முடியலன்னா, உங்கள் மனசில் முருகனுக்காக ஒரு வழி, என்னால் இருக்க முடியலையே முருகா, மனசில் வந்து ஒரு வலிச்சிருக்கும்ல, அதுவே முருகப்பெருமான் ஏற்றிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கை இந்த தைப்பூசம் முடிஞ்சதுலேருந்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சது அனைத்துமே வெற்றிகரமான அமையணும். எல்லா பாரங்களும், எல்லா ஒரு கஷ்டங்களும் நீக்கணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் எல்லாரோட கஷ்டத்தீரும், கவலைப்படாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த சந்தோஷம் எப்படின்னா, சந்தோஷமாக இருக்க முடியுது, ஆனால் பிரச்சனைகள் குறையறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள்கிட்டயே தான் அந்த வழியும் இருக்குது, அந்த பாதையும் இருக்குது. புதிய பாதை இந்நேரம் முருகப்பெருமான் உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. அது உங்களை தேடி, உங்களை நோக்கி அது வந்துக்கிட்டே இருக்குது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான மனப்பக்குவத்தை வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றம் உங்கள் அனைவருக்கும், பார்க்குற முருக பக்தர்கள் அனைவருக்குமே அந்த மாற்றத்தை தரணும். கண்டிப்பாக வரப்போகுது. அனைவரும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைனாலோ, நடக்குதோ, நம்ம பிளான் பண்ணி அது நடக்கலையோ, தயவுசெய்து வருத்தாதீங்க. என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும்தான். இந்த பாதை இல்லைன்னா அடுத்த பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வேறு மாதிரி ஒரு பாதை வந்து நம்ம யார்கிட்ட விசுவாசமாக நம்ம ஒரு பக்தியும் ஒரு அன்பு நம்ம கொடுக்குறோமோ, அவர் கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தயவுசெய்து இந்த மனக்கவலையெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் இந்த தைப்பூசம் முடிஞ்சு அடுத்த நாளே இல்லைன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளி வரப்போகுது. நான் முருகப்பெருமான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க. தலைவன் முருகனுக்கு நன்றி.